பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா பாருங்க, இந்த 2026 பலன்களை நாங்க 2 விதமா பிரிக்கிறோம், முற்பகுதி பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் முற்பகுதியில மிதுனத்திலும் பிற்பகுதியில கடகத்திலயும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்ப குருனோட பார்வையும் மாறுது. அதனால முற்பகுதி என்னன்னு பார்க்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப முற்பகுதி மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு? மேஷராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில இருக்கீங்க. 7 நாட்டு சனியில இருந்தாலும் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே விதமான பலனா கிடையாதுங்க. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க. இப்ப 10+15+20 அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்டு 7 நாட்டு சனி வரும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரவங்களுக்கு வாழ்க்கையில சில பல படிப்பினைகளும் வேதனைகளும் சோதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் இருக்கதான் செய்யுது. ஆனா அது உங்களை பதப்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்பா சொன்னா கேட்க மாட்டீங்க, அம்மா சொன்னா கேட்க மாட்டீங்க, தாத்தா பாட்டி சொன்னா கேட்க மாட்டீங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சனி சொன்னா கேட்பீங்க, ஏன்னா சனி அப்படி சொல்லுவான். ஆக நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாங்க, நம்ம சும்மா நடந்து போறோம் அப்படின்னா கூட ஒரு தடுக்கி தடுக்கி கீழே விழுந்து எழுந்து நடந்து போவீங்க. அப்ப அம்மா எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க, நடக்கும்போது பார்த்து நட, திப்பு திப்புன்னு நடக்காத, கீழே விழுந்து அடிபடும், உரைச்சிருக்காது. ஒரு முறை கீழே விழுந்து எழுந்து அடிபட்ட பின்னாடி கீழே பார்த்து நடப்போம். இததான் சனி ஏற்படுத்துவோம், இந்த இம்பாக்ட சனி ஏற்படுத்துவோம். ஆக இது நல்லதுதான், பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஹானஸ்டா இருந்துக்கோங்க, கடின உழைப்பு அப்படின்றது படிக்கோங்க. ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க அப்படின்னா பெத்தவங்க கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கோங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இது வாழ்க்கையில 2வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கு சனி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வசதியும் வாய்ப்பும் அந்தஸ்தும் அப்படியே பொங்கி வழியும். அப்படி கிடையாதுங்க. படிப்பினைகள் அப்படின்றது கம்மி. காரணம் என்ன அப்படின்னா, 7.5 வருஷம் அவர் என் வாழ்க்கையில போயிட்டாரு. நான் ஒரு ஊர்ல 7.5 வருஷம் வாழ்ந்துட்டு வந்துட்டேன். திருப்பி அந்த ஊர் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நான் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னா, நம்ம அந்த ஊருக்கு எல்லாமே புதுசா தெரியாது. ஆல்ரெடி இந்த இடம் நம்ம பழக்கப்பட்ட இடம், இந்த இடம் நம்மளுக்கு பழக்கப்பட்ட இடம் தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி சனி கொடுக்கக்கூடிய பலன்களும் நம்மளுக்கு பழக்கப்பட்ட பலன்கள். ஆக சனியை ஓவர்டேக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கும் மேல அவர் கொடுக்கக்கூடிய படிப்பினைகளும் ரொம்ப கம்மி. அப்ப நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடலாம். இது பொங்கு சனியினோட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தங்கு சனி. இப்ப வாழ்க்கையில ரொம்ப ஒரு 60+70+ ஏஜ் இருக்க பர்சனாலிட்டிஸ், 50+ இருக்கீங்க, வயது முதிர்ந்து பர்சனாலிட்டிஸ் 70+ இருக்கீங்க, 80 கிட்ட வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வாழ்க்கையில 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். அந்த மாதிரி வாழ்க்கையில 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வரக்கூடிய மேஷராசி என்பர்கள் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சோ இதுதான் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து மேஷராசி என்பர்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் அதுல அபரிவிதமான லாபத்தை ஏற்படுத்துவோம். அதுல வரக்கூடிய கெடுபலன்களை பத்தி நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஏன்னா குருனோட பார்வை இருக்கு. கேத்து பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் கேத்து. நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் இடைவெளி அதிகமா இருக்க மாதிரி தெரியும். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குல்ல, இந்த காலகட்டத்துல வர்றதுல கொஞ்சம் வில்லங்கம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் நல்லதா, ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 3ஆம் பாவம், இளைய சகோதரர், தைரியஸ்தானத்துல குரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா எனக்கு இன்பில்ட்டாவே பாத்தீங்கன்னா அறிவு இருக்கு, தெளிவு இருக்கு, ஞானம் இருக்கு, இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கு. அதனால எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கு. அதே மாதிரி என் தம்பி தங்கச்சி எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. இது அப்படியே முற்பகுதி. பிற்பகுதிக்கு வாங்க. 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி 7 நாட்டு சனியாவே தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அமைதி ஆயிட்டாரு. பெரிய லெவல்ல உங்களுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். அவர் பாட்டுன்னு சிவனேன்னு இருப்பாரு, நீங்க பாட்டுன்னு சிவனேன்னு சந்தோஷமா சனியை பத்தி கவலை இல்லாம வாழ்ந்துக்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ் 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 போட்டுக்கலாம். ராகு அதே 11ஆம் பாவம் தான், ஆனா குருனோட பார்வை இல்ல. அப்போ உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விதமான நெருடல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க கிட்ட பழக்க வழக்கங்கள் பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா உங்களை ட்ராப் பண்ண பார்க்கும், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு எடுக்க பார்க்கும். இல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்க கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை வர பார்க்கும். இதுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கேது கொடுக்கக்கூடிய பலன்கள் சேம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவான் பாருங்க 4ஆம் பாவம்,
சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான். சுகஸ்தானத்துல குரு பகவான் டிஃபால்ட்டா 4 விஷயத்த கொடுத்துருவாருங்க. மேஷராசி என்பர்கள் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது ஒண்ணு வாங்குறது, அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது. ஆக மேஷராசி என்பர்களுக்கு 2026 முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு 2 விதமா பலன்களை சொல்லியிருக்கோம். அந்த எந்தெந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்தந்த விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 இனிமையான ஆண்டா அமையும். சரிங்க, எங்களுக்கு ஓவராலா பெர்சன்டேஜ் எவ்வளவுங்க எங்களுக்கு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு 60% கொடுப்போம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா நாங்களும் இந்த ராசிதாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.